ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இனி முத்துவேலோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது கதிர் வாசலில் நின்று பார்த்துட்ருக்காரு. இவங்க எல்லாரும் கதிர்கிட்ட முத்துவேல் பேசவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துவேல் கதிரை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் ஓடி வராரு. சொல்லுங்கள், எப்படி இருக்குது இப்போது, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்லாம் கேட்கும்போது, ஆமாம் நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அங்கே தான் நிறைய பேர் இருந்தாங்க. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு ட்ராவல்ஸில், அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா உள்ள அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம சக்தி முறைக்கிறாரு நம்ம கதிரை. ஆனால் அவருக்காகலாம் பயந்துக்கிட்டு நம்ம ஏன் மாமா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி அவரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. அப்புறம் கதிர், நீ பொய் சொல்கிறேன்னு நல்லாவே தெரியுது, உன்னை யாராவது ஹாஸ்பிட்டலில் வச்சு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கதிர் கொஞ்சம் கூட யோசிக்காம, இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றாங்க. தெரியும் என்ன நடந்திருக்கும்னு, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்து உன்னை துரத்தி விட்டுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் நீ வந்திருக்க மாட்டேன்னு. இல்லை அதான் சொன்னனே, ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் கிளம்புறதுக்கு காரணமே ட்ராவல்ஸில் ஒரு முக்கியமான வேலை வந்துச்சுன்னு அப்படின்றாங்க. என் கூடவே கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் சுற்றி இருந்திருக்கேன், ட்ராவல்ஸை முழுசாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு. எனக்காக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும்போது அப்படியேனா முக்கியமான வேலை வந்து நீ என்ன அவ்வளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் விட்டு போயிருக்க போகிற, கண்டிப்பாக யாரோ இதை சொல்லியிருக்காங்க. என்ன சக்தி, நான் சொல்கிறது சரிதானே அப்படின்றாங்க. அண்ணே, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் எப்படின்னு அவங்களால இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு. தோ சக்தியே பதில் சொல்லிட்டான் பார்த்துல அப்படின்னு. ஆமாண்ணே, நான் தான் அவனை அங்கேருந்து போக சொன்னேன். இனிமே அவன் கூட நீங்கள் தேவையில்லாமல் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன கூப்பிடுங்கண்ணே, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க கூடலாம் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இனிமேல் எப்பவும் போல் கதிர் கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன். நீ தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கல, அதுக்கான வேலைகள் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் என்ன மாதக்கணக்கிலேயே பண்ண போகிறோம், இந்த மாதம் மட்டும் தான் பிஸியாக இருப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தானே இருக்க போகிறோம். எப்படியும் இன்னும் 6 to 8 months வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன நீங்கள் ஒழுங்காக மெடிசன்லாம் எடுத்துக்கிறதுல போல இருக்குது, ஒழுங்காக ஹெல்த்தியாக சத்தாக சாப்பிட்டா தானே அப்படிங்கிறாரு. அதானே நீங்கள் எல்லோரும் கூட இருக்கீங்க, அதெல்லாம் பார்த்து பண்ணணும்ல. எனக்கு தான் நீங்கள் சொல்கிறது சரிதான், டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்றதுல ரொம்ப வீக்காக இருக்காருன்னு தான் சொன்னார், அதனால தான் ட்ரீட்மெண்ட்டு உடம்பு ஏற்றுக்கலை, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு காரணமோ அதுதானே சொன்னார் அப்படின்றாங்க. எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது அப்படின்னு வடிவு கேட்குறாங்க சக்தி கிட்ட. என்ன நீ அப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு. ஆமாம், பின்ன அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, என்ன இருந்தாலும் நம்ம ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறவர், அவரை போய் விரட்டுறீங்க, அவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் அதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, ஏன் வெளியே போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நீ எனக்கு தான் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. எனக்கு கூட தான் நீங்கள் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த கல்யாணத்தில் அந்த குடும்பத்தை யாரையுமே எனக்கு பிடிக்காது, ஆனால் அவங்க வரும்போது நான் வெளியே போங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அது போல தான் இதுவும், உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அவர் தான் மாப்பிள்ளைன்னு ஆயிடுச்சு, ஒழுங்காக அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு அங்கேருந்து போயிடுறாங்க. தேவையில்லாமல் இதுக்கு என்னால் இங்கே பிரச்சனை, நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கதிர் போயிடுறாரு. சக்தி, என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி முகத்தில் அடிச்ச மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு எத்தனை முறை நான் உங்ககிட்ட சொல்றது, ஏன் திருந்தவே மாட்டியா நீ அப்படின்னு. உங்க மாப்பிள்ளை மேல இப்போ ஏதோ அன்பு வந்திருக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்களும் அவங்கள எல்லாரையும் வெறுத்துட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு நம்ம ஒரு கஷ்டத்தில் மாட்டும் போது தான் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு கஷ்டத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம கோமதியெல்லாம் என்ன தப்பு பண்ணா, அவளுக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளவு தானே, அதெல்லாம் பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது. நம்ம குமார் பண்ணது தப்பையா நம்ம ராஜியும் கோமதியும் பண்ணிட்டாங்க, அவங்கள ஒரேடியாக ஒதுக்கி வைக்கிறதுக்கு. பரவாயில்ல சக்தி, நீயும் உன் மனசை மாற்றிக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது வரைக்கும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தாத. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு அவங்க யாரையும் நீ கூப்பிடக்கூடாதுன்னு. என்னென்ன அவங்கள கூப்பிட்றேன்னு நான் சொன்னேன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலும் சரவணன் குடும்பத்தோட, அதாவது கோமதி குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கிட்ட உங்கள் குடும்பத்திலேருந்து தான் பொண்ணு எடுக்கிறேன். அப்போது அவங்களையும் இங்கே கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் அவமானமாக இருக்கும், அதனால் தயவு செஞ்சு அவங்களுக்கு கூப்பிடாத, நீ அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே கூட கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு என் பிள்ளையோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் செந்தில் கிட்ட சொல்கிறாங்க, கோட்ரஸை காலி பண்ணுங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் இன்னும் காலி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. அப்பா எழுதி கொடுத்துருச்சுப்பா, அவங்க காலி பண்ணுறதுக்கு டேட்டும் கொடுத்துட்டாங்கன்னு, அதுக்கு முன்னாடி நம்ம திங்ஸ்லாம் எடுக்கணும்ல, சாவி கொடுக்கறதுக்கு முன்னாடி போ, நீயும் அம்மா கதிர் 3 பேரும் போய் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு
அவங்க 3 பேரையும் அனுப்புகிறாங்க. அப்போ கோமதி உள்ளே போன உடனே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது பெருசாக எந்த பொருளும் இல்லை, இப்போ என்னடி இவ்வளோ பொருளை சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, எல்லாம் உங்கள் பிள்ளையோட வேலை தான் அப்படின்னு, சம்பாதிக்கிறத மொத்தையும் இந்த மாதிரியான செலவுக்கே பண்ணியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வெளியே வைக்கிறாங்க. வண்டியே கிளம்பும் போது இவங்க 3 பேரும் நம்ம ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பொருளெல்லாம் வந்து இறங்கி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் செந்தில் வராரு. ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ பொருளை வாங்கி குவிச்சிட்டியாடா, வாங்குற மொத்த சம்பளத்தையும் இதுக்கே வச்சுட்டியாடா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இது என்னன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு, இது என்னடா இவ்வளோ பெரிய டிவி அப்படின்னு, அப்பா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்ல வராங்க. அப்போ பாண்டியன் அது கூட காது கொடுத்து கேட்குறதில்ல. இந்த டிவி இந்த ஏசி இது ரெண்டையும் மட்டும் எங்கேயாவது மேலே பரனில் எடுத்து வச்சுருங்க, இதை யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்பா திடீர்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, கரண்ட் பில் எவ்வளோ வரும் தெரியுமா இதை யூஸ் பண்ணால், அதான் வீட்டில் இருக்கிற டிவியவே நம்ம யாரும் பார்க்கறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இதை வீட்டில் வேற மாட்டிக்கிட்டு இருக்கிறதே போதும், எல்லாம் எடுத்து உள்ளே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியனோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி செந்தில் ரொம்ப கடுப்பாகிறாரு. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தானே நான் கோட்ரஸ்க்கு போனேன், இப்போ என்னடானா மறுபடியும் அதையே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மீனாவுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை தான் பிடிக்கும் போல இருக்கு, ஜெயிலர் மாதிரி எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாயிட்டு இருக்காரு செந்தில். இன்னொரு பக்கம் நம்ம மயில் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏதோ எலும்பு விழுந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்க, நீ ஏன் 2 நாளாக வேலைக்கு போகலை அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு 2 வாரம் மட்டும்தாம்மா எனக்கு அங்கே வேலை இருக்கும், அவங்க இன்றைக்கி 2 நாள் லீவு, அதனால என்னை லீவ் எடுத்துக்க சொன்னாங்க, 2 வாரம் கழித்து எனக்கு அந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்களாம்மா, வேறு ஊருக்கு போகிறாங்களாம், அதனால அவங்க ஃபேமிலியோடு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க, எனக்கு வேலையும் கிடையாது, வேறு எங்கேயாவது தான் இனி நான் வேலை தேடணும் அப்படின்றாங்க. இப்போ வேணும்னா உன்னால் முடியும், ஆனால் தோ வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் உன்னால் எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது, புள்ளத்தாச்சி பிள்ளைய வேலைக்கு அனுப்பி அதில் வர சம்பளத்தை வச்சு சாப்பிட்றாங்கன்னு என்ன எல்லாரும் கேவலமாக பேசணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உனக்கு யாரெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலை இல்லைம்மா, எப்படி பார்த்தாலும் ஒரு பணக்கார குடும்பத்தில் சுடரை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம்ல, மறுபடியும் அங்கே இருந்து எல்லாத்தையும் சுருட்டி உங்கள் வாழ்க்கையை நடத்திடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி உதவாக்கரையான அப்பாவை வச்சுக்கிட்டு நீ வாழ்ந்ததே கஷ்டம், இப்போது உன் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிறமா, நீ நினச்சிருந்தா இந்த குடும்பத்தை இன்னும் நல்லாவே கொண்டு போயிருந்திருக்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுமாமா, அதாவது உன்னோட 2 பிள்ளைங்களுக்காக உன்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாதா, ஏமா அப்பாவே ப்ளேம் பண்ணுற, அப்பா மட்டுமே என்ன பண்ண முடியும், அவருக்கு ஏதோ கெட்ட நேரம் அந்த மாதிரி நடந்துருச்சு, அவரால் சம்பாதிக்க முடியல அப்படின்னே இருக்கட்டும், சிங்கிள் பேரண்ட்டாக யாருமே பிள்ளைங்களை வளர்க்குறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேர் இருந்தே உதவாக்கரையான உங்கள் அப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் நீ தனியாக இருந்துக்கிட்டு உன் பிள்ளையை எப்படி ஆளாக்க போகிறேன்னு தெரியல, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் மயிலு, நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னு நினச்சேன்னா நீ மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லுடி, அவங்க கிட்ட பேசு, அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் சுடரோட கல்யாணத்தை நிறுத்திடுறேன், அதுக்கப்புறம் நீயும் மாப்பிள்ளையுமே ஒரு நல்ல பையனாக பார்த்து நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவங்களுக்கு நான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மா இதை விட்டுட்டா வேற எது பேச்சுமே கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மயில் எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. நம்ம சுடர் எதுவுமே பேசுறதில்ல, அவங்க பாட்டுக்கு வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சுடர் இங்கே வா அப்படின்னு நம்ம பாக்கியம் கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு, நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், விருப்பமானு கேட்குறீங்களே, விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா கல்யாணத்தை நிறுத்துருவீங்களா அப்படின்னு. சுடர் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. மா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான், அக்கா வாழ்க்கை மாதிரி என்னோட வாழ்க்கையும் கெட்டு போச்சுன்னா கூட கவலைப்பட மாட்டேன், அக்காவை மாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவேன் அப்படின்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, அக்கா வேற வழி இல்லாமல் ஒன்று இங்கே உட்காந்துட்டு இருக்கல, என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்துக்கு அக்கா எதுவுமே பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது ஏதோ சம்பாதிச்சு இந்த வீட்டுக்கு சாப்பாட்டுக்காவது நம்மளால காசு கொடுக்க முடியுமான்னு நினச்சி தான் அக்கா இங்கே இருக்குது, இல்லாட்டினா அக்கா இங்கேருந்து எப்போவோ கிளம்பி போயிருப்பா, உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுமா, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுடர் மறுபடியும் அவங்க வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம பாக்கியத்துக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவேல் சரியாயிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பேச்சை பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சக்தி வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால கல்யாண பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடக்காமல் இருந்துச்சு, இப்போது கல்யாண வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் இல்லைன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பிச்சிடலாம் சக்தி, என்னென்ன பண்ணணும், நான் ஏதாவது பண்ணணும்னா என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. உங்களுக்கே உடம்பு முடியலன்னு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், அதில் ஏதாவது நிறை குறை இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாரோட முகத்துலேயும் சந்தோஷமே இல்லை. அப்போ வடிவு இருந்துட்டு சும்மா இருக்காமல்
கேட்டுடுறாங்க நேரடியாகவே. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா அப்படின்னு. ஏன் என் கல்யாணத்தை நிறுத்துறதுல எல்லாரும் குறியாக இருக்கீங்க அப்படின்னு குமார் கேட்குறாரு. நான் உனக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லலையே குமார், இந்த பொண்ணு வேணுமான்னு தான் கேட்குறேன் அப்படின்னு. ஆமாம், எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அப்படியே க்யூவில் நிற்கிறாங்க பாருங்க. இந்த வீட்டில் பிறந்த 2 பொம்பளைங்களும் தேவையில்லாமல் ஓடி போய் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா நீயுமா அப்படின்னு. டேய் நிறுத்துடா, அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ராமா போட்ட அவள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. சில மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு, அதுவும் நீ கட்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கிற பொண்ணை விட்டுட்டு முறையே இல்லாத ஒரு பொண்ணை போய் உன் அப்பா பார்த்துட்டு வந்து கட்டிக்க சொன்னாலும் நீயும் கட்டிக்கிறேன்னு சொல்கிற. ஊர் உலகத்தில் உனக்கு பொண்ணே கிடைக்காதாடா, போயும் தங்கச்சி முறையாகிற ஒரு பொண்ணையா கட்டுவ அப்படின்னு. அந்த பொண்ணு கூட தான், அதாவது மயிலு கூட தான் சரவணன் வாழலன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி முறையாகும் அப்படின்னு கேட்குறாங்க. டேய், உனக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னால் புரியாது, எக்கேடு கெட்டோ போங்க, முறை தவறி கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்துக்கோங்க, என்ன விட்டுருங்க, இந்த கல்யாணம் நடந்த அடுத்த நாளே நான் இங்கே இருக்க மாட்டேன், என் மக வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அத்தா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சக்தி வருத்தப்படுறாரு. நான்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, அனுபவிக்கும் போது தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. முத்துவேலும் எதுவும் பேசுறதில்ல பெருசா. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம சக்தி இவங்க எல்லாரும் பேசினதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே சரவணன் மயிலுக்கு ஃபோன் பண்ணி சுடரை கூப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான். மயில் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சரவணன் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ எந்த முயற்சியும் பண்ணலையா அப்படின்னு கேட்டால், இல்லை சுடரே அவங்க அம்மா அப்பா சொல்கிறது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டானே, அவளுக்கு விருப்பம் இல்லாமல் தானே முடிவு பண்ணியிருக்கா, நம்ம நினச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும், இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசலாம் அப்படின்றாங்க. மயிலுக்கு சரவணன் கூட சேர்ந்து பேசுறதுல விருப்பம் இல்லை தான், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சுடரோட வாழ்க்கையும் காப்பாற்றணும், அதே நேரம் மறுபடியும் எல்லாரும் அந்த குடும்பத்துக்கிட்ட போய் மல்லு கட்டுற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு மயிலு ஒத்துக்கிறாங்க. நீ சுடரை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துரு, நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது யாருக்குமே சொல்கிறதில்ல, கதிரு சரவணன் 2 பேர் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே போய் பேசணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கோமதி பாண்டியன்னு இவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல், அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. அதாவது நம்ம முத்துவேல உடம்பு முடியாதவர் போய் பார்த்துட்டு வரலாங்கிற சாக்கில் அங்கே போயிட்டு வெளியே வரும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா கூட இதுக்காக தான் போகணும்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அதாவது நம்ம சுடரும் நம்ம மயிலும் உள்ளே போகிறாங்க. அவங்க போகிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அடடே மருமகளே வா உள்ள அப்படின்னு சக்தி ரொம்ப அழகாக வரவேற்கிறார் அவங்கள. அவங்க போன கையோட இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சக்தி ரொம்ப கடுப்பாகிறாரு. ஆனால் ஏதாவது சொன்னால் அண்ணனுக்கு கோவம் வந்துடும், அவரை பார்க்க தான் வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சக்தி அமைதியாகவே இருக்காரு. இப்போது இவங்க 2 பேரும் வரும்போது அவங்க 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நம்ம சுடரும் நம்ம மயிலும், நீங்கள் எதுக்கு எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க தான் எங்களை இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. மயில் கூட எதுவும் பேசுறதில்ல. இப்போ எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முத்துவேல் வந்துடுறாரு. இப்போ முத்துவேல் இருந்துட்டு, வா கதிரு, ஏதோ பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், முக்கியமாக நான் இல்லை அண்ணன் தான் ஏதோ பேசணும் அப்படின்றாங்க. அண்ணன் பேசணுமா, என்கிட்ட சரவணன் பேசுவானா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏன் பேசாமல் இருக்க போகிறேன், எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்புக்கு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்க, உங்கள் அப்பா ஏதாவது சொல்லிவிட்டாரா, உங்கள் அம்மா ஏதாவது சொல்லிவிட்டாளா அப்படின்லாம் சொல்லிட்டு முத்துவேல் அக்கறையாக பேசுகிறாரு. ஆனால் மயிலுக்கிட்டேயோ சுடர்கிட்டேயோ எதுவுமே பேசுறதில்ல. சரவணனையும் மயிலையும் பார்க்கும்போது முத்துவேலுக்கும் ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது, பிரிஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு சுடருக்கும், அதாவது மயிலோட தங்கச்சி சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, கல்யாண வேலைகள் நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் 2 நாளில் கல்யாணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கேட்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், அவங்களையும் வர வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. டேய், கல்யாணம் பண்ண போகிறது என் பையனுக்கு, எல்லா ஏற்பாடுகளையும் நான் பார்த்துட்ருக்கேன், என்ன தான் எங்கள் அண்ணன் முன்னாடி நின்று தலைமை தாங்கி இந்த கல்யாணத்தை நடத்துகிறாரு அப்படின்னாலும் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் என்கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்றாங்க. சக்தி கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறீங்க, நீ மயிலு கூட சேர்ந்து வாழ்கிறதா முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற விஷயம், என்ன இருந்தாலும் குழந்தை சம்மந்தமாக நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம், பேசுறது இதெல்லாம் நடக்கதான் செய்யும். மயிலு தான் எனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு அந்த குழந்தை வேணும், அதே மாதிரி என்கிட்ட குழந்தைய விட மாட்டேன்னு மயிலு சொல்லவும் முடியாது. நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இல்லையா, நாங்கள் வாழ போகிறோமா இல்லையாங்கிறத தாண்டி நாங்கள் சேர்ந்து இருக்க போகிறதில்ல, பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் எப்படி பார்த்தாலும்
அந்த குழந்தைக்காக ஒரு உறவு மெயின்டைன் ஆகி தான் தீரும். அந்த குழந்தையோட அம்மான்னு கேட்டால் மயில் தான். ஸோ எப்படிங்க உறவு சரியாக வரும்? எப்படி பார்த்தாலும் குமாருக்கும் சரி சுடருக்கும் சரி இந்த கல்யாணத்தில் பெருசாக விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. அவன் ஏதோ கல்யாணம் நடந்தால் போதுங்கிறதுக்காக தான் ஒத்துக்கிட்டான். சுடரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும், அதே மாதிரி குமாரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இதுவும் தவறான ஒரு முடிவு தான். நீங்கள் இந்த கல்யாணத்தை இப்போவே நிறுத்திட்டா நல்லாயிருக்கும். மயிலோட அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, மாப்பிள்ளையோட அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாரு. அதான் பெரிய மனுஷன் இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் இதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா தான் பேசுகிறேன், ஆனால் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது சக்தி தானே அப்படின்னு உடனே மீசையை முறுக்கிறாரு. நீங்கள் சொன்னால் அவங்க தம்பி கேட்காமையா போயிட போகிறாரு அப்படின்றாங்க. என்ன சக்தி, அவங்க சொல்கிறது உங்கள் காதில் விழுந்துச்சா? அவங்க சொல்கிறதும் சரிதானே, பேசாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். நான் சீக்கிரமாகவே ஒரு பொண்ணு பார்த்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. போதும்ண்ணே, நீங்கள் பொண்ணு பார்த்ததும் போதும், கல்யாணம் பண்ணி வச்சதும் போதும். இந்நேரம் அவன் பிள்ளைக்கு காது குத்துற வயசு. ஆனால் நீங்கள் இன்னும் பொண்ணே பார்க்கல, அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணலை. உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை பார்க்குறதுக்கே சரியாக இருக்குது. நான் பார்த்த பொண்ணை எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீங்கள் முன்னாடி நின்று பண்ணி வைங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்க, இந்த கல்யாணம் நடக்காது, நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்றாரு. அண்ணே, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. உங்கள் மருமக சொல்லிட்டா நீங்கள் அப்படியே செய்வீங்களா? அப்போ இத்தனை நாள் நான் உங்கள் கூடவே இருக்கேனே, அதுக்கு என்னென்ன பதில் அப்படின்னு கேட்குறாங்க. சக்தி, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, தேவையில்லாததுக்கெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணுற. தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறாங்களே, இதோ கல்யாணம் ஆக போகிற பொண்ணே வந்திருக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறத செய்யணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஆனால் குமார் கூட அந்த பிள்ளை சந்தோஷமாக வாழ போகுதா? குமாரோட குணத்துக்கும் அந்த பிள்ளையோட குணத்துக்கும் சரியாக வருமா? கண்டிப்பாக செட்டே ஆகாது. அரசி இந்த வீட்டுக்கு குமார் கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தா. அவங்களுக்குள்ள என்ன வேணா பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அவன் நினச்சிருந்தா அரசியோட மனசை மாற்றி அவகிட்ட நல்லவனாக நடந்துக்கிட்டு அந்த பிள்ளையை இந்த வீட்டு மருமகளாக ஆக்கியிருக்கலாம். அதுவா பண்ணா அவளே தாலி கட்டிட்டு வந்தா அப்படின்னாலும் கூட என்னென்னமோ நடந்துருச்சு. அந்த பிள்ளையை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி தான் அனுப்புனான். அப்படிப்பட்டவனுக்கு அப்பாவியான இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சு நீ அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் கெடுத்துறாத. நான் கோமதி கிட்ட பேசுறேன், அரசியவே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசலாம் அப்படின்றாங்க. இல்ல அதெல்லாம் சரியா வராது அப்படின்றாரு சரவணன். நான் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிறேன், அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான், நான் கம்பல் பண்ண மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா சக்தி இருந்துட்டு அந்த பரதேசி குடும்பத்துல பொண்ணு எடுக்க மாட்டேன்னு. அப்ப இவங்க மட்டும் என்ன பெரிய பணக்காரங்களா? விருப்பம் இல்லாதவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருவேளை இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சேன்னா நான் போலீஸ்க்கு போவேன் அப்படின்றாங்க. சக்திக்கு கோவம் வந்து முத்துவேலோட சட்டையை பிடிக்க போக உடனே அவரும் சட்டையை பிடிச்சி 2 பேருக்கும் கோவம் வந்துடுது, வாக்குவாதம் பண்ணுறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு மயில சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக பாக்கியம் வந்துடுறாங்க. நினச்சேன் நீங்கள் 2 பேரும் இங்கே தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினச்சேன். குசுன்னு ஏதோ உங்களுக்குள்ளே பேசிக்கிட்ட போதே நான் நினச்சேன், சமந்தி இவ ஏதோ வளர்றா, இவளுக்கு அவள் எத்த வீட்டில் இருக்கிறவங்களோட பழக்கம் வேண்டான்னு நினைக்கிறா, அதுக்காக சுடருக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு நினச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏற்பாடு பண்ணினபடி இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அப்படி மட்டும் நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தலைன்னா நான் இது கண்டிப்பாக உங்ககிட்ட மான நஷ்ட வழக்கு கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் பாக்கியம் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.